بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا خرج ثلاثة في سفر فليعمره أحدهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழக அளவில் வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஜமாஅத்துல் உலமா சபை அதற்குரிய கண்டனங்களை தமிழகத்தினுடைய அனைத்து பெரிய ஊர்களிலும் நிகழ்த்தியதை கண்டோம். ஜமாஅத்துல் உலமாவின் மூலமாக நிகழ்த்தப்படக்கூடிய கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன உரைகள், எதிர்ப்பு தெரிவித்தல், இது அனைத்தும் நாட்டினுடைய முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்களுடைய கவனங்களை ஈர்த்து வருகிறது. அது சம்பந்தப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக நிறைய வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அதில் சுட்டிக்காட்டப்படும் தவறுகளை பற்றி எல்லாம் இந்திய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் முஸ்லிம்கள் இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தலைமையின் கீழ் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு தலைமையின் கீழால் கொண்டு போய் அரசினிடத்தில் சேர்க்கும் பொழுது அரசு கொஞ்சம் கவனத்தோடு திரும்பி பார்க்கிறது. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்கும், ஏதேனும் நல்ல விஷயங்களை அரசினிடத்திலே கொண்டு போய் கேட்டு உரிமைகளை கேட்டு பெறுவதற்கும் நமக்கு ஒரு சிறந்த தலைமை தேவை. தலைமை என்பது இஸ்லாத்தில் அடிப்படையான ஒன்று என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வஅத்தீஉர் ரசூல், இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தலைமை பொறுப்பு வேணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தலைமை நமக்கு வேணும். தமிழக அளவிலும் நமக்கான ஒரு பெரிய தலைமை இல்லை, இந்திய அளவிலும் இல்லை, உலக அளவிலும் கிடையாது. முஸ்லிம்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 54 நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் கூட நம்மை அடிப்பவர்கள் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அடி வாங்கி கொண்டிருக்கும் சமூகமாக இன்றைய முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. பெரிய அளவுல ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அடிப்பவர்கள் அடிப்பதை தடுக்க முடியாத அளவிற்கு தான் இருக்கிறோம். இந்தியாவில் பொறுத்த மட்டில முஸ்லிம் சமூகம் சிறுபான்மை சமூகம் தான். ஆனால் சிறுபான்மை சமூகம் முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, அதற்கு அடுத்து நிறைய சமூகம் இந்தியாவில் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை சமூகத்திலேயே பெரிய சமூகம் முஸ்லிம் சமூகம் தான். முஸ்லிம் சமூகம் தான். ஆனால் நிறைய வஞ்சிக்கப்படுவது முஸ்லிம் சமூகம் தான். நிறைய உரிமைகள் பிடுங்கப்படுவது இந்திய தேசத்திலே முஸ்லிம் சமூகம் தான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கான ஒரு அழகான தலைமை இல்லை. தலைமை இருந்திருந்தால் இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான், உங்களின் தலைமைக்கு கட்டுப்படுங்கள், அதிகாரத்திற்கு கட்டுப்படுங்கள். அப்படின்னா நமக்கு ஒரு தலைமை வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், இதா ஹரஜ தலாகத்துன் ஃபீ ஸஃபரின், பயணத்துல நீங்க 3 பேர் புறப்பட்டாலும் சரிதான், ஃபல்யஅம்மிரு அஹதுஹும், அதில் ஒருவரை தலைமை பொறுப்பாக்குங்கள், தலைமையாக தலைவராக ஆக்குங்கள். அப்போ 3 பேர் இருந்தா கூட ஒரு தலைவர் வேணும்னா இந்திய தேசத்துல 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நமக்கு தலைமை இருக்கா? இந்த அரசிட்ட ஏதேனும் நம்முடைய பிரச்சனையை கொண்டு போறது அல்லது அரசு ஏதேனும் முஸ்லிம்களுக்கு எதிரான மசோதாவை அங்கே பிரகடனப்படுத்தும் பொழுது அது கூடாது என்று தடுப்பதற்கு நமக்கு ஒரு தலைமை இருக்குதா? அப்படி ஒரு தலைமை இல்லையே. அதனால்தானே நாம நிறைய அளவுல இருந்தாலும் கூட நாம் கண்டுகொள்ளப்படாத மக்களாக இருக்கிறோம். யார் யாரோ சின்ன சின்ன துக்குடா சமூகம் கூட பெரிய லெவல்ல இருக்கிறது. ஒரு 3% தான் இருக்கிறாங்க இந்தியாவுல. ஆனா அவங்கதான் நிறைய அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்க மூலமாக அவங்கதான் இந்தியாவையே ஆட்சி செய்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். 3% மக்கள் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனா நிறைய மக்களாக நாம இருந்தோம், எதையும் செய்ய முடியல. முஸ்லிமுக்கு எதிராக சிஏஏ, தலாக்கு சட்டம், அடுத்து வக்ஃபு சட்டம், இப்படி நிறைய சட்டங்களை நமக்கு எதிராக அரசு கொண்டு வருது. ஆனா அதை முறையா தடுப்பதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கான தலைமை என்ற பலம் முஸ்லிம் கிட்ட இல்லை. முஸ்லிம் கிட்ட இல்லாம இருக்குத. இதை பற்றி முஸ்லிம் சமூகம் யோசிக்கிறோமா இல்லையா? ரொம்ப வேணாம். அடுத்த வருஷம் தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் வருது இல்லையா? எலெக்ஷன் வருது. நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு சொல்லி ஒன்றிணைந்து நாம யார்கிட்ட போய் நின்று நமக்கு சீட்டு கேட்டா கிடைக்குமோ அவங்கள்ட்ட போய் ஒற்றுமையா போய் நின்று கேட்டா நம் சதவீத அளவிற்கு நமக்கு சீட்டு கிடைக்கும். 1-2 முஸ்லிம்கள் எம்எல்ஏவாக இருக்கிறத விட ஒரு 30-40 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல போனா எவ்வளவு நமக்கு சக்தி. 1-2 பேரு, ஒரு 10-5 பேர் பாராளுமன்றத்துல உறுப்பினராக எம்பியாக இருக்கிறத விட நம்முடைய சதவீத அளவிற்கு ஒரு 50-100 அளவுல நம்முடைய எம்பிக்கள் இருந்தா எவ்வளவு அதிகாரத்துல இருக்கும். முஸ்லிம் சமூகம் யோசிக்கணுமா இல்லையா? என்னைக்கு நாம யோசிச்சு ஒரு தலைமையின் கீழால வரப்போறோம்? குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட தலைமை வேண்டும்ங்கிறத நிறைய பேசுதுங்க. எக்கச்சக்கமா குர்ஆன் ஹதீஸ் அது சம்பந்தப்பட்டதை பேசுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, மக்காவுல இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்ச ஆரம்ப காலம் முஸ்லிம்கள் மக்காவுல நிம்மதியா வாழ முடியல. தொழுகிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு முறையா அமல் செய்ய முடியல. எதிரிகள் நிறைய அடிக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்ப முஸ்லிம் நீங்க நிம்மதியா வாழணும்னா பக்கத்து நாடு அபிசீனியா, அங்க நஜ்ஜாசி ஒரு நல்ல மனிதர் மன்னரா இருக்கார், ஆட்சியில இருக்கார், அந்த ஊருக்கு போயிடுங்க. அங்க போய் நீங்க முஸ்லிம்கள் நிம்மதியா வாழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தோழர்கள், நபி தோழர்கள் அபிசீனியாவுக்கு புறப்பட்டு போனாங்க. அபிசீனியா புறப்பட்டு போய் அங்க நிம்மதியா முஸ்லிம்களாக இபாதத்தோடு வாழலாம் முடிவு பண்ணி போனா இது குறைஷிகளுக்கு, காபிர்களுக்கு, மக்கத்து காபிர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து கொஞ்சம் பேர் புறப்பட்டு போய்
அந்த முஸ்லிம்கள் அங்க நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு அந்த நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. எங்க தேசத்துல இருந்து உங்க தேசத்திற்கு ஒரு மக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கேட்டா சமுதாயத்தை பிளவுபடுத்துறவங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. உங்க தேசத்துக்கு வந்திருக்காங்களே முஸ்லீம் சொல்லிக்கிட்டு அவங்க சமுதாயத்தை பிளவுபடுத்துற ஆளு, உங்களுடைய கடவுள் கொள்கைக்கும் எதிரான ஆளு. நஜ்ஜாசி மன்னர் எந்த கொள்கையில் இருந்தாரு? கிறிஸ்தவர். அப்ப அவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், சமூகங்களை கட்டமைப்பை சிதைப்பவர்கள் உங்க தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க இடம் கொடுக்குறீங்கள அப்படின்னு தூண்டி விட்டாங்க. அப்படியா? நஜ்ஜாசி மன்னர் கூப்பிட்டார். யாருப்பா? முஸ்லிம்கள் சொல்லி நம்ம பூமிக்கு வந்திருக்கிற அவங்களை கூப்பிடு, நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், கூப்பிடுட்டாங்க. அப்ப கூப்பிடுன்னு சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் முடிவு பண்ணாங்க, நாளைக்கு நாம மன்னர்கிட்ட போய் கரெக்டா சரியா சொல்லணும். நமக்கு எதிரா போட்டு கொடுக்கறதுக்கு அங்க இருந்து ஆளு வந்துருச்சு, இந்த பூமியிலே நம்ம வாழ விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது, நாம கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா, அலியுடைய அண்ணன், ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தா மகன், சாச்சா மகன், அவர் என்ன சொல்றாரு? அண்ணா ஹதீபுக்கும் யௌம், நாளைக்கு நான் பேச போகும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தலைமை பொறுப்புல நான் தான் பேசுவேன். நான் சொல்றதை எனக்கு கட்டுப்பட்டு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் நல்லா பேசுறவர், அழகா பேசுவாரு, சொல்ல வர கருத்தை விளங்குற மாதிரி அழகா சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு மக்கள் கட்டுப்பட்டாங்க. சரி, நீங்களே பேசுங்க, முஸ்லிம்களுக்கு நமக்கு நாம என்ன சிந்தனையில இருக்கிறோம், நாம இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், யாரையும் சண்டை மூட்டி விட வரல, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுல இல்ல அப்படிங்கறதெல்லாம் நாம பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தலைமையை உண்டாக்குனாங்க. இருந்தது வெறும்னா ஒரு 10-15 பேர் தான், ஆனா அதுக்கு கூட ஒரு தலைமை தேவைப்படுது. தலைமையின் மூலமாக போய் பேசினோம்னா அரசு அதுக்கு செவிசாய்க்குமா இல்லையா? இவங்க பேசுறதெல்லாம் பேசினாங்க. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சவன நஜ்ஜாசி மன்னர் சொன்னாரு, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, உங்களை பத்தி தப்பா சொல்லப்பட்டிருக்கு, பிரச்சனை இல்லை, நீங்க நாடுற அளவுக்கு இந்த பூமியில நீங்க வாழலாம், உங்களை நான் தடுக்க போறதில்ல. எப்பா நீ தப்பா சொல்ல வந்திருக்கேன்னு அந்த காபிர்களை விரட்டி விட்டாருன்னு வருது. அல் பிதாயா வன் நிஹாயா நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம சொல்ற நோக்கம் என்னன்னு கேட்டா, அரசிட்ட நம்ம பிரச்சனையை கொண்டு போய் பேசணும்னா நீ 4 பேர், நீ 4 பேர், நீ 4 பேர் அப்படின்னு போய் தனித்தனியா பேசணும்னு வைங்களேன், எடுபடாது. அரசு கண்டுகொள்ள நமக்கான பிரச்சனை என்ன, நமக்கு எதிரான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கு என்ன வழி, அதெல்லாம் பெருசா அரசு கண்டுகொள்ள. ஒரு தலைமையின் கீழால போகணும் பிரச்சனையை கொண்டு போறதுக்கு. இது தப்பான சட்டம், இது முஸ்லிம்களுக்கு உடன்பாடு இல்லை, முஸ்லிம்கள் மொத்தத்துக்கு நான் தான் தலைமை, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைமை அரசு ஏற்கும், என்ன பிரச்சனைன்னு கேட்கும், நம்மளுடைய பிரச்சனைக்கு அங்க தீர்வு காணுவதற்கு வழி பிறக்கும். இததான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. அபூதாவுல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. ஜாத்து ஸலாஸ் ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் படைகளை அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தான் தலைவர்னு சொல்லிட்டான். அந்த படைக்கு யாரு தலைவர்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தலைவர். இவர் நேரா அந்த யுத்த களத்துக்கு போன எதிரிகள் முஸ்லிம்களை விட நிறைய இருக்கிறான், முஸ்லிம்கள் குறைவு, எதிரிகள் நிறைய இருக்கிறான். எப்படி பிரச்சனையை நம்ம அந்த எதிரிகளை வென்றதுன்னு யோசனை பண்ணிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி விட்டார், யா ரசூலுல்லாஹ் நம்ம முஸ்லிம் படை பத்தாது, இன்னும் கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்லி விட்டார். ரசூலுல்லாஹ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை அனுப்புனாங்க. அந்த படையில பெரிய நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, உஸ்மான், உமர் ரலியல்லாஹு போல பெரிய பெரிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன படைக்கு அபூ உபைதாவை தலைவரா போட்டு அனுப்புனாங்க. இவங்க நேரா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவிக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் தான் தலைவர் அப்படின்னு, உங்களுக்கு சேர்த்து நான் தான் தலைவர். அப்ப வந்திருந்த சிறு படை சொன்னாங்க, இல்ல இல்ல
ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அபூ உபைதாவை தலைவரா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கல்ல, அவங்களுக்கு நீங்க தலைவர், எங்க கொஞ்ச பேருக்கு அபூ உபைதா தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ஆசீனாலும் முடியாதுன்றாங்க. முடியாது, 2 தலைவர்லாம் இருக்கக்கூடாது. என்னை முதல்ல அனுப்புனாங்க, எங்களுக்கு உதவியாதான உங்களை அனுப்புனாங்க, அப்புறம் என்ன உங்கள ஒருத்தர் தலைவரா இருக்கிறது, அதெல்லாம் முடியாது. நான் தான் தலைவர், எனக்கு கீழால நீங்க கட்டுப்படணும், நாம போருக்கு போறோம், வெற்றி வாங்கி சூடி மதீனா திரும்புறோம் அப்படின்னு அம்ருபின் ஆசிரியர் சொன்னாங்கல்ல. அபூ உபைதா ரலியல்லாஹு ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, நீங்களே தலைவரா இருங்க, நீங்களே தலைவரா இருங்க, சின்ன படைக்கு நான் தலைவர், பெரிய படைக்கு நீங்க தலைவர், வேண்டாம் 2 தலைமை வேண்டாம், உங்களுக்கு நாம கட்டுப்படுறோம் அப்படின்னு அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்லிட்டு அம்ருபின் ஆசிரியர் தலைமையில தான் அந்த படை வெற்றி வாகை சூடி மதீனா திரும்பியது என்று பார்க்கிறோம். தலைமை இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், தலைமை இருந்தாதான் அரசு நம்முடைய சொல்லக்கூடிய வார்த்தைக்கு செவிசாய்க்கும். அரசு நம்முடைய சொல்லுக்கு கவனம் செலுத்த வேண்டுமையானால், நாம் ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டுமையானால் நமக்கு என்று ஒரு சிறந்த தலைமை வேண்டும். தலைமை இல்லாத சமூகம் கட்டளைந்து போகும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு தலைவர் வேணுமா இல்லையா? அந்த தலைவர் இல்லாம தடி எடுத்தவன்னா தண்டல்காரங்கிற மாதிரி அதான் எல்லாம் தலைவர்னா யாரு மரியாதை கொடுப்பா? யாரு அந்த மரியாதை எப்படி அதை வெற்றி வாகை சூட முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமன் அத்தா அல் இமாம், யாரு ஒரு நல்ல தலைமைக்கு கட்டுப்படுறாரோ ஃபகத் அத்தாஅனி, அவர் இறை தூதருக்கு கட்டுப்பட்டவரை போல. ஒரு நல்ல தலைவருக்கு கட்டுப்பட்ட சமூகம் இறை தூதருக்கு கட்டுப்பட்ட சமூகமாக ஆகிவிடும். ஒமன் அசல் இமாம், ஒரு தலைமைக்கு, நல்ல தலைமைக்கு யார் மாறு செய்வாரோ இவரெல்லாம் தலைவரா ஏத்துக்க முடியாது. நாங்க 4ஆ போயிருவோம், 8ஆ போயிருவோம், அவரை ஏத்துக்க மாட்டோம், அப்படி இப்படி என்று நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலை வந்தா, ஒமன் அசல் இமாம், ஒரு தலைமைக்கு யார் மறுப்பு தெரிவிப்பாரோ, கட்டுப்படாமல் இருப்பாரோ, ஃபகத் அசானி, இறை தூதருக்கு மறுத்தவரை போல, இறை தூதருக்கு கட்டுப்படாதவரை போல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நல்ல தலைமை வேண்டும், அந்த தலைமைக்கு கட்டுப்படுற பண்பும் வேண்டும். அப்பதான் நீங்க சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் கூட வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தானே நமக்கு போதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இவ்வளவு தெளிவாக சொன்னாங்க, மன் அக்ரமல் சுல்தான் அல்லாஹி அக்ரமஹுல்லாஹ், நல்ல தலைவருக்கு யாரு கண்ணியம் கொடுப்பாரோ, அவருடைய பொறுப்பை அங்கீகரிப்பாரோ, அதை கண்ணியப்படுத்துவாரோ, அக்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். ஒமன் அஹான சுல்தான் அல்லாஹ், நல்ல தலைமையை யாரு கேவலப்படுத்துவாரோ அஹானஹுல்லாஹ், அவர் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை வேண்டும்னு சொல்றாங்க, கண்ணியப்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. முஸ்லிம்ல இப்படி ஒரு நிறைய மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது முன் சென்ற சமூகத்திலே பெரிய சமூகம் யாருங்க? பனி இஸ்ரவேலர்கள் இல்லையா? பனி இஸ்ரவேலர்கள் தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. வாழையடி வாழையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பெரிய சமூகம் யாரு? பனி இஸ்ரவேலர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை யாக்கூப் இருந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒருத்தர் யஹூதா இருந்தார். அங்க இருந்து தொடங்குது யகூத கூட்டம், யூதர்கள் கூட்டம். அந்த பனி இஸ்ரவேலர்கள் அங்க இருந்து வருது, ஒரு பெரிய சமூகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பனி இஸ்ரவேலர்கள் என்ற பெரிய கூட்டத்தாருக்கு இறை தூதர் தான் தலைவரா இருப்பார். இந்த இறை தூதர் இவங்களுக்கு தலைவர். இந்த இறை தூதர் மௌத்தாயிட்டா அந்த இடத்துல வேறு இறை தூதர் தான் வருவார். வேறு இறை தூதர் அவர்களை வழிநடத்துவார். இப்படியாக ஒரு இறை தூதர் இருந்தால் அடுத்து ஒரு இறை தூதர் வருவார், அவர் இறை தூதராகவும் இருப்பார், அந்த மக்களுடைய தலைவராகவும் இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இன்றைக்கு இறை தூதர் உங்களுக்கான தலைவர், நான் இறை தூதர் உங்களுக்கான தலைவர், ஆனால் எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது. அப்ப யாரு தலைவர்? எனக்கு பிறகு என்னுடைய பிரதிநிதி
கலீஃபான்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமா தஅமுருனா, யா ரசூலுல்லாஹ் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க கட்டுப்பட்டோம், நீங்க எங்களுக்கு தலைவர், நாங்க அதை ஏற்றுக்கிட்டோம். இப்ப உங்களுக்கு பிறகு ஒருத்தர் அதாவது இறை தூதர் இல்ல, கலீஃபா வருவாருன்னு சொல்றீங்க, சொல்ல வர்றது என்ன, நாங்க என்ன செய்யணும்? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் கலீஃபா வருவாரு, அவருக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொடுங்கள், தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவரையும் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலைவர் எனக்கு அடுத்து ஒரு தலைவர், அதுக்கு அடுத்து ஒரு தலைவர், அப்படி தலைவர் வர 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 நீங்க கட்டுப்படணும். அந்த தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நீங்கள் செய்யுங்கள். தலைவருக்கு என்ன கடமை? அவர் சொல்றதை செய்யணும், கிளர்ச்சி செய்யக்கூடாது, 4 5 10 பிரிஞ்சு போகக்கூடாது. ஒரு தலைவரா அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல் கேட்டு நல்லபடியாக இஸ்லாமிய முறை பிரகாரம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்போ ஒரு தலைவர் மௌத்தா போனோம்னு அடுத்த தலைவர், அடுத்த தலைவர், அடுத்த தலைவர், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை மௌத்தானாங்க, உடனே அடக்கம் செய்யலங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? மௌத்தா போன உடனே அடக்கத்தை துரிதப்படுத்த சொல்லுது இல்லையா? காலையில மௌத்தா போயிட்டா சாயந்தரத்துக்குள்ள அடக்கம் பண்ணிடணும், அதுதான் நல்லது. மார்க்கம் அப்படிதான் வழிகாட்டி இருக்கு. அதை சொல்லி கொடுத்தது யாருங்க? ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை மௌத்தா போறாங்க, எப்பங்க அடக்கம் பண்ணாங்க? திங்கட்கிழமை அடக்கம் பண்ணல, செவ்வாய்க்கிழமை அடக்கம் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை பின்னேரம் அடக்கம் பண்ணாங்கன்னு வருது. இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் புதன்கிழமை இரவு, அதாவது விடிந்தால் புதன் என்ற நேரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் என்று வருது. ஏன் இவ்வளவு கேப்புங்க? திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் வஃபாத்தாய, செவ்வாவுடைய பின்னேற வரைக்கும் ஏன் பிற்படுத்தணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வை மண்ணுக்குள் வைப்பதற்கு முன்பு ஒரு தலைவரை தேர்வு செய்து விட வேண்டும் என்பதற்கு தான், வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு தலைவர் மூத்தா போனாரு, அவரை அடக்கம் பண்றதுக்குள்ள அடுத்த தலைமை வேண்டும். அப்பதான் இந்த முஸ்லிம் சமூகத்தை முறையாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா சிதைந்து போயிரும், வீணா போயிரும். 4 5 சிதைந்து போய் முஸ்லிம்களே இல்லாது போய் விடுவார்கள் என்ற அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனேயே அடக்கம் செய்யாமல் அவர்களை வைத்திருந்து அடுத்த தலைமையை ஏற்பாடு செய்தார்கள். அடுத்த தலைமை யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் ஜாடமாடையாவே சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு பிறகு இவர்தான் தலைமைன்னு. அந்த அடிப்படையில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை அடக்கம் பண்றதுக்குள்ள 2வது தலைவர் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பிடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற நேரத்துல அவங்க அடையாளம் காட்டினாங்க, எனக்கு பிறகு யாரு தலைவர்? உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அடக்கம் அடையாளம் காட்டினாங்க. அவங்க அடக்கம் பண்ண உடனே உமர் ரலியல்லாஹு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சும்மா விட்டுட்டு போகல, நான் மௌத்தா போன உடனே குறிப்பிட்ட 6 பேர் அடையாளம் காட்டி இந்த 6 பேர்த்துல ஒருத்தர் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாம் எதுக்கு, எதை பாடம் காட்டுது நமக்குன்னு கேட்டா, வாழையடி வாழையாக தலைமைன்னு ஒண்ணு வேணும். தலைமை இல்லாத சமூகம் வீணா போயிடும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தொடர்ந்து போனதா இல்லையா? அப்ப தலைமை இல்லைன்னா என்ன நடக்கும்? எடுப்பார் கைப்பிள்ளை போல யார் யாரோ என்னென்னமோ எடுத்து அடிச்சு நொறுக்கிட்ட நம்ம உண்டு இல்லைன்னு போயிருவானா இல்லையா? இன்னைக்கு உலக அளவிலையும் தலைமை இல்லைங்க, இந்திய அளவிலையும் தலைமை இல்லை, மாநில அளவிலையும் தலைமை இல்லை. ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு கொள்கை, சும்மா 4க்கு ஒரு கூப்பாட்டம் கோஷம் போட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இந்த அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து அடுத்தடுத்து எதிரான சட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து எதிரான சட்டம், தலாக்கு சட்டம், சிஏஏ சட்டம், இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பாகப்பிரிவினை சட்டம் என்னென்னமோ இப்ப வக்ஃபு சட்டத்துல நிக்குது. வக்ஃபு திருத்த மசோதா. காரணம் முஸ்லிம்கள் நலனுக்காக அரசே சொல்லிக்குது. முஸ்லிம்களுடைய சொத்து பொத்துக்களை சூறையாடுறதுக்கு அல்லது சூறையாடுவதற்கு ஜால்ரா போடுறதுக்கு இயற்றப்பட்ட சட்டத்தை முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுத. அப்ப இப்பயும் கூட நாம இன்னும் விழிக்காம தானே இருக்கிறோம். தலைமை நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஜமாஅத் உலமா என்ற தலைமையின் மூலமாக அங்கே பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, அந்த ஒரு தலைமையில இருந்ததுனாலதான் அரசு திரும்பி பார்க்குது.
அந்த ஒரு தலைமையில சென்ற ஞாயிற்றுக்கிழமை மொத்த தமிழக அளவுல ஜமாத் உலமா திருச்சி, மதுரை, தேனி, புதுக்கோட்டை, அங்கே இங்க சென்னை எல்லா இடத்துலையும் சரியா 5 மணிக்கு நம்மளுடைய கண்டன குரலை எழுப்புறோமா இல்லையா? அரசு திரும்பி பார்க்குது. தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லைங்க, மத்தியிலையும் இன்னைக்கு திரும்பி பார்த்திருக்கிறான். மத்தியிலும் திரும்பி பார்க்கிறான். தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒற்றுமை முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கா? இவ்வளவு பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி கண்டன பேருரை நிகழ்த்த முடியுமா அப்படின்னு மத்தியில நம்முடைய எதிரிகள் கூட கொஞ்சம் யோசிக்கிறான். காரணம், ஒரு தலைமையில நாம திரண்ட கூட்டம், எழுப்பின கோஷம், இப்படி ஒரு தலைமை வேண்டும். ஒரு தலைமை இருந்தாதான் யாரு நம்ம நசுக்க நினைக்கிறானோ அவன் கூட பயப்படுவான். தலைமை இல்லைன்னா யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டான். நம்மளை எல்லாத்தையும் சர்வ சாதாரணமாக நிறைய இருந்தாலும், காசு பணம் பெருசா இருந்தாலும் கூட அசால்ட்டா நசிக்கிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். அப்ப தலைமை இல்லாத விளைவுதானே. தலைமை இருந்த இது எதுவுமே இருக்காதே. பெருமானார் ஸல்லல்லாஹு தலைமையை பற்றி இப்படி சொன்னாங்க, இன்னமல் இமாம் உஜ்ஜுன்னா, ஒரு தலைமை என்பது மக்களுக்கான கேடயம். பிரச்சனை வருதுன்னா கேடயத்தை கொண்டு தடுக்கணும். யாரை தடுக்க முடியும்? ஒரு தலைமையை வச்சுதான் தடுக்க முடியும். தலைமை இல்லாட்டி என்ன நடக்கும்? யுகாத்துல் மின் பராஇஹி, தலைமையை கொண்டு போராடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தலைமையை கொண்டு போராடலாம். யுத்தகாபிஹி, அவரை கொண்டு நாம் பாதுகாப்பு பெறலாம். அப்ப தலைமை இருந்தாதான் போராடலாம், பாதுகாப்பு பெறலாம், பிரச்சனையை தடுக்கலாம். தலைமை இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கொடி, ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு இயக்கம், ஆளுக்கு ஒரு கொள்கை, 4 நாளா பிச்சு 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 கிடக்கிறனே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் ஒண்ணு கூடினால் என்ன? ஒரு தலைமையில அந்த தலைமையா இருக்கிறவரு மார்க்க அறிவுள்ளவரா இருக்கணும், உலக அறிவுள்ளவரா இருக்கணும், அனுபவம் பெற்றவரா இருக்கணும். அப்படி ஒருத்தர் தலைமையில கொண்டு வந்து வச்சு அவருக்கு கீழால நம்ம கொள்கை, அவங்கவுங்க கொள்கை அவங்கவுங்களுக்கு அந்தந்த இபாதத்துல அப்படியே இருந்துக்குங்க. மேல கை கட்டு, கீழே கையை கட்டு, என்ன வேண்டாலும் பண்ணு. ஆனா முஸ்லீம் வரும்போது ஒன்னா வர வேண்டியதானே? முஸ்லீம்னு வரும்போது ஒன்னா வரணும், ஒன்னா கண்டன குரல்கள் எழுப்பணும், ஒன்னா நம்மளுடைய அந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா நிச்சயமாக இந்திய தேசத்துல முஸ்லீம் சமூகத்தை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. இதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குங்க, வழிநெடுகை இருக்கு. மிகப்பெரிய தலைமையாக இருந்தது முஅத்தஸிம் பில்லாஹ் ஒரு கலீஃபா இஸ்லாமிய ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். அன்னைக்கு நேரத்துல, அதாவது ரோம பகுதியில, ரோம பேரரசு அன்னைக்கு பெரிய பேரரசு தான். ஆனா அந்த பகுதியில ஒரு முஸ்லீம் கும்பலைக்கு, ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டது அப்படின்னு தலைமைக்கு ரிப்போர்ட் வருது. ரோம் நாட்டுல முஸ்லிம் பெண்ணை ஒருத்தன் பாலியல் சீண்டல் செய்யறான், அந்த அரசு அதை பற்றி விசாரிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முஅத்தஸிம் பில்லாஹ் அவர் என்ன பண்றாரு? கலீஃபாவா இருந்தாரு. ரோம் நாட்டினுடைய அமோரியானு ஒரு பலமான பகுதி, அந்த பகுதியின் மீது போர் தொடுத்து அந்த பகுதியை வசப்படுத்தினார். அப்பதான் ரோம் நாடு, ரோம் அரசே பயந்தது. ஆஹா, முஸ்லிம்களை யாரும் சீண்டக்கூடாது, சீண்டுனா நம்ம பகுதி போயிரும், நம்ம ஆட்சி போயிரும், நம்மள உண்டு இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு பயந்தானா இல்லையா அன்னைக்கு ரோமர்கள்? அன்னைக்கு தலைமை இருந்தது. ஒரு பொம்பளைக்கு பிரச்சனை வந்ததுக்காகவே ஒரு நாடே எழுந்தது. அந்த எதிரிகள் பயந்தார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டுல எத்தனை முஸ்லிம்களுக்கு, பெண்களுக்கு பிரச்சனை, சிறுமிகளுக்கு பிரச்சனை, பாலியல் சீண்டர்கள். நாம என்ன செய்ய முடியுது? அடுத்தடுத்து பிரச்சனைகள் தொடுத்துக்கிட்டே இருக்கிற பொழுது நாமனால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அதாவது தலைமை, உலக அளவுல பெரிய தலைமை கலீஃபா அப்துல் ஹமீத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது 1924 வரைக்கும் நமக்கு ஒரு தலைமை இருந்துச்சுங்க, முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமை 1924 வரைக்கும் இருந்துச்சு. அதாவது 1890ஆம் ஆண்டு பாரிஸ்ல, பிரான்சுடைய தலைநகர் பாரிஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை கேலி செய்தவனு ஒரு நாடகம் நடத்தினான். ரசூலுல்லாஹ்வை கேலி பண்ணி ஒரு நாடகம். இந்த தகவல் கலீஃபா அப்துல் ஹமீதுக்கு வருது, இஸ்லாமிய ஆட்சி தலைவருக்கு வருது. உடனே ஒரு கடிதம் எழுதினார். அதாவது, நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பல நாடுகள் கொண்ட ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கான தலைவர், எல்லா பலமும் என்கிட்ட இருக்கு. எங்கள் தலைவரை நீ கொச்சைப்படுத்தி நாடகம் நடத்தி கேலி செய்கிற, தக்க நடவடிக்கை எடுக்கணும்.
எடுக்கலன்னு சொன்னா உங்களை உண்டு இல்லாம ஆக்கிடுவோம்னு ஒரு கடிதம் தாங்க எழுதினாரு. ஒரு கடிதம் எழுதின உடனே அன்றைய பிரான்ஸ் அரசு பயந்து போய் யாருப்பா அப்படி நாடகம் நடத்தணும்னு சொல்லி அந்த நாடக நடிகர்களை பூரா நாடு கடத்தலாம். நாடு கடத்திட்டு அவன் தகவல் கொடுத்து விட்டான். யாரோ ஒருத்தர் உங்க தலைவரை கேள்வி பண்ணி இப்படி பண்ணிட்டாரு, நாங்க சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னானே. 1890 இது நடந்துச்சே. ரசூலுல்லாஹ்வை ஒருத்த கேலி பண்ணதுக்காக அரசு கொந்தளிச்சது. அவன் பயந்தான். தலைமை இருந்துச்சு. தலைமை இருந்ததுனால நமக்கு பவர் இருந்துச்சு, சக்தி இருந்துச்சு. இன்னைக்கு உலக அளவிலையும் தலைமை இல்லை, இந்திய தேசிய அளவிலையும் தலைமை இல்லை, ஏங்க தமிழக அளவுல கூட தலைமை இல்லைங்க. தமிழக மக்கள் ஒரு குடையின் கீழ் ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு ஒரு தலைமையை காட்டுங்களை பார்ப்போம். அப்படி ஒரு தலைமை இல்ல. இவருக்கு ஒரு கட்சி, அவருக்கு ஒரு கட்சி, அவருக்கு 2 பேர், இவருக்கு 2 பேர், இவருக்கு ஒரு கொடி, அவருக்கு ஒரு கொடி, அவங்கவுங்க யாரோ 1-2 பேர் எம்எல்ஏ, 1-2 பேர் ஏதேனும் பொறுப்பு போதும்னு நினைக்கிறோமே. அப்ப நம்ம எங்க போய் எதை நம்ம மாற்றி அமைக்க முடியும்? அப்போ நாம் ஒரு தலைமையின் கீழ் வராத வரை எதுவும் செய்ய முடியாது. சொல்றமே 1924 வரைக்கும் கலீஃபா பொறுப்பு இருந்துச்சு. அந்த இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுங்கிற நாடு இல்ல தெரியுங்களா? 1924க்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலுங்கிற யூதர்களுடைய கூட்டமைப்பால் ஒரு நாடு எப்ப உருவாச்சு? அவன் யோசனை பண்றான், முஸ்லிம்கள் தலைமையை சிதைத்தால் தான் நாம் நம்மளுடைய நோக்கத்தை நிறைவு செய்ய முடியும். அப்போ தலைமையை சிதைச்சான், உள்ள இல்லாமல் ஆக்கினான், முஸ்லிம்களை எல்லாம் துக்கடா துக்கடாவா மாத்தினான். அதன் பிறகுதான் இஸ்ரேலுங்கிற நாட்டையே உருவாக்கினான். இன்னைக்கு வரைக்கும் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். காரணம் தலைமை இல்லைங்கிற திகிரியை இவனுக்கு. முஸ்லிம்கள் ஒரு தலைமையில ஒன்று கூடுனா இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காருங்க. இப்படியே சொன்னான். இஸ்ரேலுடைய மூத்த தலைவர் ஒரு ஆளு சொன்னான், அதாவது பலஸ்தீன பக்கத்துல போய் நாம உட்கார்றதுக்கு பிளான் போடுறோமே, முஸ்லிம்கள் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் மீது சிறுநீர் கழித்தால் கூட நம்ம காணாம போயிருவோம்டா. ஒண்ணு சேர மாட்டோம்னு அவனுக்கு தெரியுதுங்க. சேர்ந்தா அவன் இல்லாம போயிருவான். தலைமைன்னு ஒண்ணு இருந்தா இல்லாம போயிருவான். முஸ்லிம்களை உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் எவனும் கை வைக்க முடியாது. ஆனா தலைமை இல்லாமல் இருக்கிறோம். தலைமை இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோமா இல்லையா? எல்லாரும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஞாயிற்றுக்கிழமை அந்த 5 மணிக்கு பிறகு முஸ்லீம் சமூகம் சென்னையில ஒரு இடத்துல ஒண்ணு கூடுது, மதுரையில கூடுது, திருச்சியில கூடுது, தேனியில கூடுது, புதுக்கோட்டையில கூடுது. இப்படி எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல ஒரு தலைமையில ஜமாஅத்துல் உலமா என்ற ஒரு தலைமையில ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நம்முடைய கண்டனக்குள்ள வெளிக்கொண்டாந்த உடனே மத்தியிலையும் யோசிக்கிறான், மாநிலத்திலையும் யோசிக்கிறான். ஒரு கூட்டத்துக்கு யோசனை வருதே, நாம எல்லா நேரமும் ஒன்னா இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப முஸ்லிம்கள் ஜமாஅத்துல் உலமா என்ற தலைமையில ஒன்று கூட வேண்டும். அந்த தலைமை பொறுப்பு மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம செயல்பட்டால் எதிர்காலத்துல நமக்கு எதிராக எந்த மசோதாவும் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் செல்லுபடி இல்லாமல் ஆக்க முடியும். ஆனா இன்னைக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பாயுதா அது இது நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நாம் ஒன்று கூடாத வரை, ஒரு தலைமையின் கீழே வராத வரை அவன் நமக்கு எதிரான மசோதாக்களை ஏற்றி கொண்டுதான் இருப்பான். அவனை நம்மால் ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்முடைய சொத்து அது இது எல்லாத்தையும் சூறையாடுவான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாம அப்படியே கை கட்டி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த நிலை வரக்கூடாது என்றால் இந்த முஸ்லிம் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்திய அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் தலைமையை உருவாக்க வேண்டும். அந்த தலைமை கையை காட்டி இவருதான் இவருக்கு தான் ஓட்டு போடும் அந்த தலைமை சொன்னா ஒட்டு மொத்தமா அவருக்கு நம்ம ஓட்டு போடணும். அப்படி ஒரு தலைமை வேண்டும், அப்படி ஒரு பொறுப்பு வேண்டும். அவர் பார்த்து என்ன முடிவு செய்வாரோ அதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம். ஒரு தலைமை இருந்துச்சுன்னா இந்திய அளவுல நாம பெரிய அதிகாரத்துக்கு வந்துருவோம், மாநில அளவிலையும் பெரிய அதிகாரத்துக்கு வந்துருவோம். இந்த அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிரான சட்டங்களை எவனாலும் போட முடியாது என்ற நிலைப்பாடு உருவாக வேண்டும். உருவாகும். வல்லவன் அல்லாஹ் தஆலா உலக அளவிலும் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அழகான ஒரு தலைமையை ஏற்பாடு செய்து தருவானாக. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக போடப்படும் எந்த மசோதாக்களையும் அல்லாஹ் தஆலா தவிடுபொடியாக ஆக்கி நமக்கு போதிய வெற்றியை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.